என்னன்னா, ஒற்றை சிறகு ஓவியா யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க குழந்தைங்க? இது வரைக்கும் படிச்சவங்க யாரும் படிக்கல இல்லையா? பெரியவங்க படிச்சிருப்பாங்க. அப்போ ஏன் இந்த ஒற்றை சிறகு ஓவியா புத்தகத்தை வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை மட்டும் வந்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒற்றை சிறகு ஓவியால வர்ற ஒரு நாயகி வந்து ஓவியா அவங்க வந்து வேற எங்கேயோ யாரோ ஒரு நாயகி கிடையாது. ஹாரி பாட்டர் பத்திலாம் சொன்னாங்க இல்லையா காலையில சங்கரசரவணன் சார் சொன்னாரு. ஹாரி பாட்டர்லாம் வந்து நம்ம நிஜத்துல பாக்குறதுக்கான எந்த சாத்தியமே கிடையாது. நமக்கு ரொம்ப பிடிக்கலாமா இருக்கும், ஆனா அதை நம்ம பார்க்க முடியாது. ஓவியா வந்து இங்க உட்காந்துருக்கீங்கல்ல குழந்தைங்க, உங்களை மாதிரியான ஒரு சாதாரண நம்மள மாதிரியான ஒரு சாதாரண குழந்தை இந்த நாவலோட ஒரு நாயகி. அப்புறம் இந்த இந்த கதை நடக்கக்கூடிய இடம் நீங்க எல்லாமே வந்து பெரும்பாலும் அரசு பள்ளி இல்லைன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில தான் படிப்பீங்களா இருக்கும். அந்த மாதிரியான நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு கதை. அப்போ இந்த கதையை வந்து நம்ம படிக்க போனோம் அப்படின்னா நம்ம எங்க வாழ்றோமோ அங்கேயே நடக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி கதையை தான் வந்து நம்ம படிப்போம். இதுல என்ன இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசி விஷயங்களுக்குள்ள, அதாவது ஓவியா மாதிரி ஒரு சாதாரண குழந்தை, நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண பள்ளிக்கூடம், இங்க ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம அதை கவனிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இந்த நாவல் வந்து சொல்லுது. அவங்க நிறைய விஷயங்களை தேடி போறாங்க. அது எல்லாம் எதுக்காக அப்படின்னா அவங்க ஊர் வந்து அங்க இருக்கக்கூடிய தண்ணி, அங்க இருக்கக்கூடிய நிலம் எல்லாமே கெட்டு போச்சு. அதை சரி பண்றதுக்கு இந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான்